நம்ம அருள் குருநாதர் நம்ம ராஜேந்திரனை அற்புதமாக சொல்வார், நம்ம எதை வேணாலும் காணுங்க, அதையெல்லாம் சிவ செயலாகவே எண்ணுங்கன்னுவார். நான் கேட்டேன், எப்படி ஐயா அப்படி எண்ணுவதுன்னா, ஒன்றும் இல்லைப்பா, நம்ம சினிமா பாட்டு கூட கேட்குறோம்ல, என்னையா பாட்டுன்னு, ஒரு நாளும் முனை மறவாத இனிதான வரம் வேண்டுமோ பாட்டு. அவர் என்ன பார்த்து சொன்னார், என்னங்க ஐயா பாருப்பா, இந்த பாடலை சிவபெருமானை வச்சு பாடிப்பாரு, உனக்கு அற்புதமாக உனக்கு புரியும் அப்படின்னார். எப்படி ஐயா பாடுவதுன்னா, இது சினிமா பாட்டுன்னு என்னாதீங்க, நம்ம தலைவனை வைத்து சிவபெருமானை எடுத்து பாருங்க, உங்களுக்கு அற்புதமாக அந்த பாடலில் எப்படி விளக்க வருது பாருங்க. ஒரு நாளும் முனை மறவாத இனிதான வரம் வேண்டும், உடலாலும் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும் அப்படின்னு இமையோடு விழி போலே இதோடு உனை விலகாத வர வேண்டும், எனையாலும் எஜமானே எனையாலும் எஜமானே அப்படின்னு எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த பாட்டை கேட்குறீங்களோன்னு நம்மளுடைய அருள் குருநாதர் நம்ம ராஜேந்திரன் ஐயா சொன்ன விளக்கம் இது. அப்போ என்ன தெரியுது, எல்லாம் சிவ செயலாக எண்ணுவோருக்கு அனைத்திலும் சிவம் தோன்றுவான். அதனால வந்து எது அந்த பாடல் நான் சிந்திச்சு அவர் சொல்லிட்டு போயிட்டார். நான் அந்த பாட்டை அப்போதான் யூடியூப்ல எடுத்து காதல வச்சு நல்லா பார்க்கட்டேன். அது அப்படியே கண்ணை மூடி சிவமாகவே நினைத்தேன், சிவமாகவே தோன்றி திருவாசகத்தை போல திட்டிட்டு அந்த பாடல். அவ பாருங்க, ஏன்னா அந்த வரி பாருங்க, என்னை யாழும் எஜமானே, கரெக்டா வருதா இல்லையா, எஜமானே கரெக்டா வருது பாருங்க. அது பாருங்க, ஒரு நாளும் முனை மறவாத இனிதான வரம் எனக்கு வேணும் பாருங்க, கரெக்டா பொருந்தது அந்த வரி. அவர் யார் எழுதுனா தெரியல, அற்புதமா சிவபெருமானியா பாட்டு போயிட்டு அந்த ஆளு அவ்வளவுதான் பாடி இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க, அந்த ஞானம் இருப்பவர்களுக்கு, ஞான வேட்கை இருப்பவர்களுக்கு எல்லாத்துலயுமே அந்த ஞான வேட்கை. அதனால இதெல்லாம் அந்த சிவ சிந்தனை அப்பொழுது பாருங்க, அற்புதமான அந்த சிந்தனை நம்மளுக்கு இருக்கணும். சொல்றது பாருங்க, ஒளியே நல்லேன் உனக்கு அடிமை, உன்னை பிரிந்திங்கு ஒரு பொழுது தரியே நாயேன் இன்னது என்று அரியேன் சங்கரா கருணையினால். ஒன்னே பண்ண ஐயா அற்புதமா ஒரு நாளும் முனைமறவாத இனிதானா. அப்போ அந்த பாட்டு பாருங்க, பாருங்கம்மா, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க, நம்மளே சந்தோஷமா இருக்குது. அப்போ அந்த இறைவன் மீது அந்த அதே மாதிரி அந்த சொக்கத்தங்க பண்ண நிறைய பாட்டுல எங்க சித்தப்பா எடுத்து சொல்லுவார். அது அருமை. அந்த இன்னொரு பாட்டு நல்லா சொல்லுவார் என்கிட்ட, இந்த என்ன நினைச்ச ஒரு பாட்டு வரும்ல, அதோட சொல்லுவார். ஒன்னு இந்த பூர்வ ஜென்ம புண்ணியமும் உன்னை அடைந்தேன், அவ திருவள்ளுவர் அடைஞ்சிக்கிறோம். அந்த பாடெல்லாம் அந்த லிங்க் படுத்தி காட்டுவார் எனக்கு. எப்பா ஏதோ திருவாசக தேவாரத்துல தான் அவர் இதுவரை நினைக்காதரா, இந்த லௌகீக வாழ்க்கையிலையும் அவன் இருக்கிறான்னு சொல்லுவான். அவன் வேற எங்கேயும் இருக்கிறவன் இல்ல, அனைத்துலயும் பாரு, எல்லாத்துலயும் அவன் இருக்கிறான். அடியவருக்கு எளியவன், வேற அடியவருக்கு இந்த புக்கு எல்லாம் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. எங்க இந்த பாட்டுறா பாருங்க, இந்த பாட்டுல கூட அவர் இருக்கிறாரு அப்படின்னு ரசிக்கலாம் நம்ம. பாருங்க, இனிமே சினிமா பாட்டு கேட்டா கூட வீட்டுல கேட்டா கூட தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க அவன் பாருங்க, அவங்க கேட்கணும் கண்ணை மூடி அப்படியே சிவபெருமான் நினைச்சு பாருங்க. அந்த பாட்டுல நீங்க அங்க போயிடலாம், நிச்சயமா போலாம். ஏனாமா எந்த பாடலை கேட்போம் என்பதை விட அந்த டைம்ல எதை சிந்திக்கிறோம் தானே மெயின்.